අයියෝ ඒ ලයිට් එක ඔෆ් කරේ මේ මගේ රට නිසා මං මගේ රටට ආදරේ නිසා මේ පුරවැසියන් ගොඩනගෙන කාලයයි සුරකිමු ලංකා එකතු වෙමු එළිය දෙමු நடந்துச்சு எங்க ஊர்ல இப்படி ஒரு நடந்துச்சு எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஊர்க்கார மக்கள் போராட்டம் பண்ண யாரும் எதிராக பேசுவாங்க பொதுமக்கள் ஏன் தேவையில்லை நீங்க தான் பிழைச்சு கூட்டி வந்திருக்கீங்க உங்க கட்சியில இருந்து ஆலோசனை பண்ணி அது அவரை கதைக்க விட்டு நீங்க வேடிக்கை பாத்துக்கிறீங்க அவர் என்ன மக்கள் பிரதிநிதி எந்த வட்டாரத்துல பிரதிநிதி அவரு எங்க எந்த கட்சி சார்பா வந்திருக்காரு அவரு எந்த கட்சியில அப்புறம் எப்படி கட்சி சார்பு இல்லன்னு சொல்றீங்க அப்ப நீங்க டெல்மார் தானே நீங்க இந்த மக்கள் சேர்ந்த அப்ப நீங்க இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கு அவர் வந்து நீங்க பேசுறதுல நியாயம் இருக்கா இந்த மக்களோட பிரதிநிதி யாரு நீங்க தானே அந்த கமையில போய் நீங்க கதைப்பீங்களா உங்களுக்கு கதைக்கு இடம் கொடுப்பாங்களா எந்த ஒரு விஷயமும் எங்க ஊருக்கு வந்து ஒண்ணு இவங்களோட விஷயத்தை சரியா கேட்டு முடிங்க இல்லன்னா அனுப்புறேன் அனுப்புங்க நம்ம ஆட்கள் ஒண்ணா இருந்து பேசுவோம் அப்படின்னா தொழிற்சங்கமே தேவைப்படாது உங்களுக்கு நீங்க மட்டும் செய்யணுமா நான் சொல்ல தொழிற்சங்கம் தேவைன்னு சொல்ல சரியா தொழிற்சங்கம் தேவைன்னு சொல்லல அப்ப என்ன பிரச்சனை போடுவாங்க
இல்ல இத்தனை நாளா வராம ஏன் இன்னைக்கு வந்தாங்க? பிரச்சனைக்கு இன்னைக்கு அவங்க இன்னைக்கு வந்தது உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை. அதனால தான் இந்த கேள்வி நான் கேக்குறேன். வந்து ஒரு வருஷத்துமா ஆச்சு, அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனை காய்ச்சாங்க? எல்லாம் அவங்க தான் காய்ச்சாங்க. சொல்லி சொல்லி என்ன காய்ச்சாங்க? இவ்வளவு பிரச்சனை நான் சொல்றேன். நான் சொல்றதை கேளுங்க. அதுக்கு வரல இவங்களுக்கு நடந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையை சொல்லுங்க. நீங்க அவன் முடிஞ்சா போவோம். நம்ம முடிஞ்சு முதல்ல இல்ல உண்மையான போராட்டம் பண்ணா நாங்களும் போராட்டத்துல இருக்கோம். கொழும்பு போராட்டத்தை இதை நான் சொல்றேன். மீடியாவுக்கு வந்து அரசாங்கம் எதுவும் செய்ய மாட்டேங்குது. இதை காட்டுறது மீடியாவுக்கு நாகரிகமா பேசணும். இப்ப நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்க, கட்சி தாவி ஓட்டு கேட்டீங்க, அது உங்களோட ஜனநாயகம். கேத்தல்ல இருந்து இதுல இருந்தீங்க, எங்க எல்லாம் தெரியும். அது கூட உரிமை. மக்கள் இங்க வந்து இது எங்கட மலையகம். நான் சொல்றேன் அரசியல் விடுங்க. சரியா இப்ப எங்க முரண்பாடு உரிமை அரசியல். உரிமை அரசியல்னா உங்களுக்கு எங்களுக்கு வீட்டு உரிமை, காணி உரிமை, கட்டாய வேற எதுவுமே வேணும் எங்க மரியாதைக்கு. இவர் நல்ல விஷயம் வந்து இவர்கிட்ட போய் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க அண்ணா. அவர் கேட்ட கேள்வி நாங்க எதுக்கு கேட்போம்? நீங்க சொன்னீங்க தானே, நீங்க ஒரு பிரச்சனை முடிச்சு வச்சீங்க. Facebookல போட்டீங்களா? போட்டுதான் பதில் சொல்லுங்க. நீங்க பேச சொல்ற நேரம் நீங்க எல்லாம் முடிச்சீங்க. Facebook போட்டீங்க, பிரசாந்த் செஞ்சாரு, அது செஞ்சாரு, இப்படி முடிஞ்சு தானே முடிஞ்சு. இப்படி ஒரு மீடியா முடிஞ்ச ஒரு விஷயத்துல மேலதிகமா கேட்டு இதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கு, இதுக்கு இப்படி ஒரு சட்டத்திட்டம் இருக்குன்னு ஒரு கலந்துரையாடல் செய்யறதுல கொஞ்சம் இருங்க. மூக்கு நுழைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யோசிச்சா நீங்க எஸ்டேட் மக்கள் பிரதிநிதி பிடிச்ச போட்டு Facebookல போறீங்க. இவங்க கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது உங்களோட சுதந்திரம். கதைக்கு விடாம கூடாது. நீங்க கட்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பதில் கேட்பாங்க. நீங்க சரியா பதில் சொல்லுங்க. ஒரு மனுஷன் மரியாதை கொடுக்கணும்.
நேத்து வந்துட்டு சார் நீங்க சொல்லுங்க சார். ஏன் நீங்க டெல்மாரும் நீங்க மட்டும்தான் இருக்கணும். ஐயா இன்னைக்கு பேசுங்க, இன்னைக்கு எல்லாருங்க. ஆனா காலம் எல்லாத்துக்கும் வருவியா, எல்லாத்துக்கும் வரும். இல்ல நாங்களும் வந்தோம் நான் பேசுறேன். உங்களை நான் மதிக்கிறேன் ஐயா, ஒரு நல்ல ஒரு இலக்கியவாதின்னு மதிக்கிறேன். சரி, அந்த மதிப்பு தான். நான் மலையகங்கிற அந்த உணர்வோட நாங்க வந்தோம். இவங்க කතාවක් කෙනෙකුට අපිට ඒ උත්තර දෙන්න ඕනේ. බය වෙලා දුවන්න බෑ. මමත් මේ කඳු කරේ. මමත් ලයි මේ පිටිච්ච කෙනෙක් අයියා. ප්‍රශ්නයක් එන්නේ නැහැ. ඒක මිනිසුන්ට තේරුම් ගන්න මේ අපි කියන්න බෑ. මම මාවත් දෙන්නකෝ. මම ආවේ අයියේ. සාමයාසන් අපි ඉන්නේ. ඒක හරි කරේ. රණ්ඩු වෙන්නේ. රණ්ඩු වෙන්නේ මේක එතනට යන්නේ අයියා. අපි එතනට යන්නේ කොහොමද? මං කියන්නේ ඊයේ. பொதுவான விஷயத்தை தான் பேச வந்திருக்கோம். இந்த கச்சேரியில என்ன உதவி செஞ்சு இந்த பெம்ப சந்திர சார் எத்தனை லட்சம் கோடி கோயில் தாங்கி இருக்கு. அருண் அண்ணே நாங்க பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு நாளைக்கு நீங்க வரணும். ஜீவா கொஞ்சம் இருங்க, நாங்க இன்னொரு நாளைக்கு வரணும். இங்க இருந்து பல கட்சிகள் சரியா, நீ இன்னொரு நாளைக்கு மக்களை சந்திக்க வரணும். கட்டாயம் வரணும். நீங்க கண்காணிப்பா இருங்க. இது யாரும் எதிர்த்து உங்க மக்கள்கிட்ட சுதந்திரத்தை பெறலாது. நீங்க மக்களுக்காக இப்ப இல்ல, ஒரு வருஷம் இப்ப வந்து சரியா, இது 50 வருஷமா இங்க இருக்கு பல கட்சிகள். நான் பொதுவாக கலைக்கிறேன் சரியா. நீங்க வாங்க, நீங்க சுதந்திரத்துக்கு சரியா, நீங்க வாங்க. சரி நீங்க நாங்க கத்துட்டு சரியா, நீங்க சரி உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. கருத்தை சொல்றேன் சார். கொஞ்சம் சார் மக்களோட கட்டாயம் சரியா வரணும். நீங்க ஒரு தரப்பு தான் இது. இது தூரத்துல இந்த ஊர்ல உள்ளவங்க கருத்து தெரிவிக்கல. நீங்க கட்டாயம் நீங்க மற்ற மக்களுக்கு கருத்து தெரிவிக்கல. நீங்க மக்களை குழப்பம்